ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெஸ்ட் நோட் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? டெஸ்ட் பார்க்கலாம். தூண்டல் துலங்கல் கோட்பாடுகள். ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர் யார்? கிளாசிக்கல் கண்டிஷனிங். எட்வர்ட் தார்டெக், உல்ஃப் கோலர், இவான் பாவ்லோ, ஸ்கின்னர். இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்ன்றத நோட்டில் எழுதிக்கோங்க. ஆக்க நிலையுறுத்த கற்றல் கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர். செகண்ட், ஸ்கின்னரின் கற்றல் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்கின்னரின் கற்றல் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முயன்று தவறி கற்றல், உட்காட்சி வழி கற்றல், சமூக கற்றல், செயல்முறை ஆக்க நிலையுறுத்தல். தார்டெக் தனது சோதனைகளுக்கு பயன்படுத்திய விலங்கு எது? பூனை, நாய், வெள்ளை எலி, சிம்பன்சி. கோலரின் கற்றல் கோட்பாடு எந்த உளவியல் பிரிவை சார்ந்தது? கெஸ்டால்ட் உளவியல், மனிதநேய உளவியல், அறிவுசார் உளவியல், நடத்தையியல். பாவ்லோவின் சோதனையில் மணி ஓசை என்பது எதை குறிக்கிறது? ஆக்க நிலையுறுத்தப்பட்ட தூண்டல், நிபந்தனையற்ற தூண்டல், இயற்கை தூண்டல், இயற்கை துலங்கல், இயற்கை தூண்டல். கற்றலில் விளைவு விதி, லா ஆஃப் எஃபெக்ட், யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? தார்டெக், ஸ்கின்னர், கோலர், பாவ்லோ. ஸ்கின்னர் பெட்டியில் நெம்புகோலை அழுத்துவது எதனை குறிக்கிறது? உட்காட்சி, இயற்கை தூண்டல், எதிர்பாராத விளைவு, தற்செயலான நடத்தை. சுல்தான் என்ற சிம்பன்சியை பயன்படுத்தி சோதனை செய்தவர் யார்? கோலர், வாட்சன், பாவ்லோ, தார்டெக். தார்டெக் விதிகளில் ஆயத்த விதி எதனை வலியுறுத்துகிறது? தொடர்ச்சியான பயிற்சி, பரிசு வழங்குதல், கற்றலுக்கு தயாராக இருத்தல், மறதி. திட்டமிட்டு கற்றல் யாரால் உருவாக்கப்பட்டது? பி.எஃப். ஸ்கின்னர், பாவ்லோ, தார்டெக், கோலர். முழுமை காட்சி கோட்பாட்டின்படி கற்றல் என்பது ஒரு டேஷ் நிகழ்வு. முழுமை காட்சி கோட்பாட்டின்படி கற்றல் என்பது ஒரு டேஷ் நிகழ்வு. திடீர் நிகழ்வு, மெதுவான நிகழ்வு, இயந்திரத்தனமான நிகழ்வு, தொடர்ச்சியான நிகழ்வு. எதிர்மறை வலுவூட்டல் என்பது எதனை குறைப்பதை குறிக்கும்? எதிர்மறை வலுவூட்டல் என்பது எதனை குறைப்பதை குறிக்கும்? மகிழ்ச்சியான தூண்டல், நேர்மறை நடத்தை, தாங்கவனா அல்லது விரும்பத்தகாத தூண்டல், அதாவது தாங்க முடியாத அல்லது விரும்பத்தகாத தூண்டல். விலங்குகளுக்கு தரும் உணவு. உமிழ்நீர் சுரத்தல் என்பது எவ்வகை துலங்கல்? கற்றறிந்த துலங்கல், செயல்முறை துலங்கல், தன்னிச்சையான செயல், தன்னியக்க துலங்கல். ஆக்க நிலையுறுத்தல் மறைந்து போதல் எப்போது நிகழும்? உணவு அடிக்கடி வழங்கப்பட்டால், நாய் பசியாக இல்லாவிட்டால், மணி யோசைக்கு பிறகு உணவு வழங்கப்படாவிட்டால், மணி யோசை நிறுத்தப்பட்டால். இதுக்கு எது சரியான ஆப்ஷன் வருமோ அதை யோசிச்சு போடுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கல்வி உளவியலின் தந்தை யார்? தார்டெக், ரூசோ, கோலர், பாவ்லோ. இப்போ 15 கொஷின் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் செக் பண்ணிடலாம். நோட்டில் ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும்தானே எழுதிட்டு வந்தீங்க, கொஷினுக்கு ஆன்சர் மட்டும்தானே ரைட் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக
எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதாவது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர் யார்? பாவ்லோ. ஆப்ஷன் சி. ஸ்கின்னரின் கற்றல் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயல்முறை ஆக்க நிலையுறுத்தல். ஆக்சுவலாக இது ஆப்ஷன் டி இருக்கணும், இங்கே 3 கொடுத்தாச்சு, இது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், தார்டெக் தனது சோதனைக்கு பயன்படுத்திய விலங்கு எது? பூனை. கோலரின் கற்றல் கோட்பாடு எந்த உளவியல் பிரிவை சார்ந்தது? கோலர்னாவே கெஸ்டால்ட், ஆல்ரெடி நாம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதுதான். பாவ்லோவின் சோதனையில் மணி ஓசை என்பது எதை குறிக்கிறது? ஆக்க நிலையுறுத்தப்பட்ட தூண்டல். ஆப்ஷன் ஏ. கற்றலில் விளைவு விதி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? தார்டெக். தார்டெக் தானே ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதின்னு 3 விதிகளை கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட், ஸ்கின்னர் பெட்டியில் நெம்புகோலை அழுத்துவது எதனை குறிக்கிறது? அந்த பெட்டிக்குள்ளே எலியை விட்டதும் அது நெம்புகோலை அழுத்துது இல்லைங்களா, அதை எதை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு தற்செயலான நடத்தை. நெக்ஸ்ட், சுல்தான் என்ற சிம்பன்சியை பயன்படுத்தி சோதனை செய்தவர் யார்? சுல்தான் அப்படின்ற அந்த சிம்பன்சியை யூஸ் பண்ணி சோதனை செஞ்சது யாருன்னா கோலர். ஆப்ஷன் ஏ. தார்டெக் விதிகளில் ஆயத்த விதி எதனை வலியுறுத்துகிறது? தார்டெக்கோட 3 விதிகள் பார்த்துருந்துருப்போம். ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. அப்போ ஆயத்த விதி அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது கற்றலுக்கு தயாராக இருத்தல். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், திட்டமிட்டு கற்றல் யாரால் உருவாக்கப்பட்டது? அதாவது திட்டமிடப்பட்ட கற்றல் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஸ்கின்னரால் உருவாக்கப்பட்டது தான். ஸ்கின்னர் சோதனை செய்த விலங்கு எது? எலி. அந்த எலியை பார்த்தீங்கன்னா படிப்படியாக கற்றலை அங்கே கொண்டு வந்திருந்திருப்பார். அதாவது ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சிட்டு அதில் அந்த நெம்புகோலை ப்ரெஸ் பண்ண உடனே உணவு துண்டு கீழே விழுற மாதிரி. நெக்ஸ்ட்டு அந்த கரண்ட் ஷாக் ஒன்று கொடுத்துருந்துருப்பார். இப்போ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா செயல்முறை ஆக்க நிலையுறுத்தல் கொள்கையை பயன்படுத்தி தான் சிறு சிறு படிகளாக கற்கும் முறையை இவர் தான் கொண்டு வந்தார். அப்போ செயல்முறை ஆக்க நிலையுறுத்தல், அப்போ அது திட்டமிடப்பட்ட கற்றல் இவரால் தான் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட், முழுமை காட்சி கோட்பாட்டின்படி கற்றல் என்பது ஒரு டேஷ் நிகழ்வு. நம்ம முழுமை காட்சி கோட்பாடு பார்த்தோமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம பார்த்தோம், கோலரோட சோதனையில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சிம்பன்சி குரங்கு வச்சு. அப்போ அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், கெஸ்டால்ட் உளவியலர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அப்போ அந்த கெஸ்டால்ட் அப்படின்ற மீனிங் என்னென்னா முழுமை காட்சி கோட்பாடு. இதை ஓல்டு கொஷின் பேப்பர் எக்ஸ்பிளனேஷனில் கூட இதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ அங்கே கற்றல் எப்படி இருக்கும்? திடீர் நிகழ்வாக இருக்கும். ஆப்ஷன் ஏ, அதாவது உள்ளொளி தோன்றுதல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதுதான். நெக்ஸ்ட், எதிர்மறை வலுவூட்டல் என்பது எதனை குறைப்பதை குறிக்கும்? எதிர்மறை வலுவூட்டல் அப்படின்றது எதை குறைக்கிறத குறிக்குதுங்களான்னா தாங்க ஒன்னா, அதாவது தாங்க முடியாத அல்லது விரும்பத்தகாத தூண்டல், இதை குறைக்கிறது தான் எதிர்மறை வலுவூட்டல். உமிழ்நீர் சுரத்தல் என்பது எவ்வகை துலங்கல்? உமிழ்நீர் சுரத்தல் அப்படின்றது தன்னியக்க துலங்கல். தன்னியக்க துலங்கள்லாம் என்னன்னா இது ஒரு உயிரியோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயல்பான எதிர்வினை, அதுதான் தன்னியக்க துலங்கல். உமிழ்நீர் சுரத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு இது குழப்பமாக இருக்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன மேம் டெஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உமிழ்நீர் சுரத்தல் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மாங்காய் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த மாங்காய் பார்த்தாவே, மாங்காய் உப்பு மிளகாத்தூள் பார்த்தா தானாகவே உமிழ்நீர் சுரக்கும். இந்த நெல்லிக்காய் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா அப்படின்னக்குள்ள அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு உயிரியோட கட்டுப்பாட்டில் இல்லாத இயல்பான எதிர்வினை. இப்போ புரியுதுங்களா? தன்னியக்க துலங்கல் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு உயிரியோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயல்பான எதிர்வினை. உமிழ்நீர் சுரக்கிறத நம்ம வெளியே வராமல் கட்டுப்படுத்தலாம், ஆனால் அது சுரக்கிறதே கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அது அப்போ தன்னியக்க துலங்கல். இங்கே தன்னிச்சையான செயல் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு அது துலங்கல் வரணும். அதுதான் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு. நிறைய பேர் தன்னிச்சையான செயல் போட்டிருப்பீங்க, ஆனால் அது இங்கே தன்னியக்க துலங்கல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஆக்க நிலையுறுத்தல் மறைந்து போதல் எப்பொழுது நிகழும்? ஆக்க நிலையுறுத்தல் எப்போ மறைஞ்சு போகும்?
மணியோசைக்கு பிறகு உணவு வழங்கப்படாவிட்டால், இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம் சரிங்களா. மணியோசை கொடுத்ததுக்கப்புறம் உணவு கொடுக்கலன்னா அந்த இடத்துல ஆக்க நிலையுறுத்தல் மறைஞ்சு போயிடும். கல்வி உளவியலின் தந்தை. கல்வி உளவியலின் தந்தை யாரு? டார்டெக். இப்போ 15 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும். டார்டெக்கோட இன்னொரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக் ஒன்று இருக்குது. அது என்னென்னா எஜுகேஷனல் சைக்காலஜி. சைடில் நோட் பண்ணிக்கோங்க. டார்டெக்கோட ரொம்ப ஃபேமஸான புக் பேர் எஜுகேஷனல் சைக்காலஜி. மறக்காமல் எல்லாரும் உங்கள் மார்க்ஸை பதிவிடுங்க. நீங்கள் உங்களோட மார்க்ஸை பதிவிட்டீங்கன்னா தான் இது போல் நிறைய டெஸ்ட் வைக்கிறதுக்கு எனக்கும் ஊக்கமாக இருக்கும். இவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் லைக் போடவே மாட்டேன்றீங்க. லைக் போட்டவங்களே தான் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தானே எனக்கான மோட்டிவேஷன். அப்போ மறக்காமல் லைக் கொடுங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.